வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சண்டே என்றபடியாக நாங்கள் 10 மணி வரைக்கும் தூங்கிட்டோம். சரி, அதுக்கப்புறமா இன்றைக்கி லஞ்ச் பிரியாணி பண்ணலாம்னு சொல்லி ரெடி பண்ணோம். ஆனால் அது கேஸில் பண்ணக்கூடாது, விறகடுப்பு மூட்டி தான் பண்ணணும்னு சொல்லி என் பொண்ணோட விருப்பம். அவள் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தா, அதில் பண்ணி கொடுமா, அதில் பண்ணிக்கிட்டு உண்டு. சரி, அதான் இன்றைக்கி பிரியாணி பண்ணலாம்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். என்ன ஆச்சுதுன்னு சொல்லிச்சுன்னா, நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்த வீடியோ என் பொண்ணு தான் எடுத்தா, அது டெலீட் ஆகிடுச்சு. அதனால் நம்மக்கிட்ட இப்போது அரிசி போடுற டைமில் தான் வீடியோ இருந்துச்சு. சரி, அதையாச்சும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடுறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம அரிசி போட்டோம். அரிசி ஊற வைக்க தேவையில்லை மக்களே. நல்லா 2 தண்ணியில் கழுவிட்டு நம்ம சிக்கன் நல்லா வெந்து வந்தோடனே தண்ணி கொதித்ததுக்கப்புறமா இந்த அரிசியை நமக்கு நல்லா கழுவிட்டு, ரொம்ப போட்டு பிசையக்கூடாது, லைட்டாக போட்டு கழுவி நம்ம இதை பிரியாணியில் கொதிக்கிற தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்ருக்கும்போது நம்ம இந்த ரைஸை போட்டு ஒரு 2 கிண்டிட்டு நம்ம அதை அப்படியே வச்சு மூடிடணும். பாருங்கள் லெக் பீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம அந்த அடுப்பை ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி சும்மா ஓப்பன் பண்ணி திறந்து கிண்டினாலும் நம்ம ரைஸ் உடஞ்சி போயிடும். அதனால் பாருங்கள், நான் இப்போ மூடிட்டு 10 நிமிஷம் கழித்து தான் நான் அதை திறப்பேன். பாருங்கள், திறக்கும்போது எப்படி அந்த தண்ணி எல்லாம் தம் ஆகி, நான் தம் கூட போடலை. பாருங்கள், 10 நிமிஷம் விட்டாலே கரெக்டாக வெந்து அப்படியே அரிசி புலன்னு வந்துடுச்சு. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும். நன்றி உறவுகளே.